வெல்கம் டு மினி டாக்கீஸ். கிகிச்சிரோ இது வந்து ஜப்பான் நாட்டு திரைப்படம். 1999ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆன திரைப்படம். இது வந்து ஒரு 8 வயது சிறுவனை பற்றின ஒரு கதை. அந்த பையனுக்கு வந்து அந்த பையன் பேர் வந்து மாசோ. ஸ்கூலில் வந்து சம்மர் ஹாலிடேஸ் விட்டுறாங்க. இவனுக்கு வந்து ஒரு பெட்ரோல் இல்லாமல் பாட்டிக்கிட்ட வளர்ந்துக்கிட்டு இருக்கான். பொதுவாக வந்து பெட்ரோல் இல்லாமல் தாய் தந்தை இல்லாமல் வளரக்கூடிய அந்த குழந்தையுடைய மனசு வந்து ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம். அதே மாதிரி இவன் வயசில் இருக்கிற சக நண்பர்கள் பெற்றோரோடு இருக்கிறத பார்க்கும்போது அது அவங்களுக்கு ஏற்க பெருமிச்சே இருக்கும். உங்களுக்கு இவன் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறான். இப்போது எல்லோரும் வந்து தனியாக இவன் வந்துட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது மற்ற பிள்ளைகள்லாம் பேரண்ட்ஸ் வந்து ஊட்டி விடும்போது அந்த காட்சியெல்லாம் நம்ம பார்க்கும்போது ரொம்ப சோகமாக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம் அது. இப்படி அந்த பையன் வந்து எந்த சூழ்நிலை வந்துட்டு அவன் ஹாலிடேஸ் வந்து சம்மர் ஹாலிடேஸ் விடுறாங்க. இவங்க விளையாடுறதுக்கு ஆளே இல்லாமல் போயிடும். உங்களுக்கு வீட்டில் வந்துக்கிட்டு எப்போ ஸ்கூலில் முடிஞ்சு வெளியே வீட்டுக்கு வந்தானா மூடி வச்சுருப்பாங்க பாட்டி. பாட்டி வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்க்குறாங்க. அதை வந்து சாப்பிட்டுட்டு சாயங்காலம் அந்த பேல் எடுத்து போய் விளையாட போவோம். இதுதான் அவனுடைய வாழ்க்கை பாவம் டெய்லி. இப்போ வந்து இப்போ 2 மாதம் வந்துட்டு யாருமே இருக்க மாட்டாங்க, பசங்களும் இருக்க மாட்டாங்க விளையாடுறதுக்கு. அப்போ வந்து தனிமையில் இருக்கிற அந்த குடும்பம் வந்துட்டு ரொம்ப வார்த்தையால் விவரிக்கவே முடியாது. இப்போ வந்துட்டு இவன் தனிமையில் வீட்டில் இருக்கும்போது ஒரு பார்சல் ஒன்று வரும். அந்த பார்சலில் வந்துட்டு பிரித்து பார்த்தா அதில் அம்மாவுடைய ஒரு ஃபோட்டோ, பணம், கொஞ்சம் அட்ரஸ் ஒன்று இருக்கும். பணமும் அட்ரஸ் இருக்கும். அதில் வந்துட்டு இந்த ஃபோட்டோவில் வந்துட்டு பாட்டி, அம்மா, இன்னொரு குழந்தை ஒன்று தூக்கிட்டா பாட்டி இருப்பாங்க. இவன் உடனே இந்த அட்ரஸ் வச்சுக்கிட்டு பாட்டிகிட்டையும் சொல்லாமல் அம்மா பார்க்க கிளம்புறான். இப்போ வழியில் வந்துட்டு பாட்டியோடைய ரிலேஷன் வந்து ஒரு லேடி வந்து பிடிச்சி கேட்குறாங்க, எங்கடா போகிற அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து விஷயத்த சொல்லும்போது அவ்வளோ அவ்வளோ ரொம்ப தொலைவு அந்த அவங்க அம்மா இருக்கிற இடம், நீ தனியாலாம் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கணவரை வந்துட்டு இவன் கூட பணத்தை கொடுத்து அவங்களும் கொஞ்சம் புருஷன்கிட்ட பணத்தை கொடுத்து அனுப்பிடுறாங்க. பத்திரம் அவனை வந்து அம்மாட்ட காமிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டிக்கிட்ட சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பையன்கிட்ட சொல்லிடுறாங்க. அந்த பையன் இதில் இன்ட்ரெஸ்டிங் என்னென்னா, இந்த அம்மாவுடைய ஹஸ்பண்ட் வந்து ஒரு போக்கிரித்தனமான ஒரு ஆள். உங்களுக்கு அதாவது அவர் பண்ணுற சில செய்கைகள்லாம் வந்துட்டு ஒரு விபரீதமான பிரச்சனைகளை உண்டு பண்ணும். அப்போ வந்து இவங்க 2 பேர் ட்ராவல் ஆகிறாங்க. அந்த அம்மாவை நோக்கி ட்ராவல் போகும்போது என்ன பல மனிதர்கள் சந்திக்கிறார்கள். அது வந்து சந்தோஷமும் இருக்குது, கஷ்டங்களும் இருக்குது, பிரச்சனைகளும் இருக்குது. இதுதான் இந்த படத்துடைய கதை. உங்களுக்கு இது வந்து படத்துடைய கிளைமேக்ஸ் வந்து அம்மாவை பார்த்தாங்களா இல்லையாங்கிறத வந்து கிளைமேக்ஸை வைக்காமல் அதுக்கப்புறம் நடக்கிற சம்பவம் தான் படத்துடைய சுவாரஸ்யம். அதாவது ஒரு பொறுப்புள்ள ஒரு ஆளோட ஒரு பையனை அனுப்பும்போது படத்தில் கதையில் சுவாரஸ்யம் இருக்காது. அது பொறுப்பற்ற ஒரு மனிதரோட ஒரு பையனை அனுப்பும்போது அங்கே நடக்கிறது தான் வந்துட்டு இந்த படத்துடைய ஸ்பெஷல். உங்களுக்கு இது வந்து இந்த படத்தில் அந்த லீட் ரோல் பண்ண அவருக்கு வந்து கிகிச்சிரோ அந்த கேரக்டர் பேர். நடிச்சர் வந்து இந்த படத்தோட டைரக்டர். அவர் தான் ஸ்க்ரீன் பிளே, எடிட்டிங் எல்லாமே அவர் பண்ணியிருக்காரு. மிக பிரமாதமான நடிப்பு. அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி அந்த பாடி லாங்குவேஜ் இதெல்லாம் வந்து மிக பிரமாதமாக பண்ணியிருக்காரு. அது யூடியூப்பில் இருக்குது, அவசியம் பாருங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். I'm finally facing it all, fearless.